நான் என்னோட 10 மந்த் ட்வின் பேபிஸ்க்கு இந்த மாதிரி தான் மீன் பொரித்து கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு வந்து வால் பீஸாக எடுத்துப்பேன். வாலில் தான் நிறைய முள் இருக்காது, சேம் டைம் நிறைய கறியும் இருக்கும், அதனால் வால் பீஸாக எடுத்துப்பேன். அதில் வந்து கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுட்டு, நமக்கு பொரித்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுவோம்ல, ஃபஸ்ட்டு எண்ணெயில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பொரிச்சிட்டு அப்புறமா நமக்கு பொரிக்கணும். ரொம்ப ட்ரை ஆகிற அளவுக்கு பொரிக்காமல் லைட்டாக மாய்ஸ்ட்டாக பொரிச்சா அவங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், அப்படியே சாப்பிட்டுப்பாங்க. என் பிள்ளைங்களுக்கு வந்து இன்னும் பல் வளரலை, அதனால் அவங்க அப்படியே சப்பி சப்பி தான் முழுங்குறாங்க. அதனால் நான் ரொம்ப சாஃப்டாகவே பொரித்து எடுத்துப்பேன். அப்புறம் நிறைய பேர் 1 இயர் வரைக்கும் நான்வெஜ்லாம் கொடுக்க மாட்டாங்களே, நீங்கள் எப்படி கொடுக்குறீங்கலாம் கேட்குறாங்க. நான் வந்து என் பெரிய பொண்ணுக்கு 8 மந்த்லேருந்தே எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி மெதுவாக ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு சூப்பு, அதுக்கப்புறமா ஈரல், அதுக்கப்புறம் மீன், அந்த மாதிரி ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பித்தேன். மீனெல்லாம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை வராது. நம்ம எது புதுசாக குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு 2 வாய் இல்லை 1 வாய் கொடுத்து பார்க்கணும். முதல் தடவை அவங்களுக்கு எதுவும் செய்யலைன்னா 2வது தடவை நல்லா கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி.